ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, உன் வாழ்க்கை தலைகீழாக மாறப்போகிறது என்பதையும் அந்த தலைகீழான மாற்றங்களை உனக்காக தான் நான் உருவாக்க போறேங்கிறதையும் சொல்வதற்காக தான் இப்போது அவசரமாக உன்னிடம் பேச ஓடி வந்தேனேன் செல்லமே. இந்த அற்புத வியாழன் நாளிலேயே நீ பெருமகிழ்ச்சி அடைந்து உன் சாயப்பாவின் ஆலயத்திற்கு தேடி வந்து நன்றி சொல்லும்படி உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்க போறேன். கூடிய விரைவில் ராஜ யோகத்துடன் கூடிய நலமான வளமான வாழ்க்கையை நீ பெற போற. எக்காலத்திலும் மற்றவர்கள் சொல்வதை கேட்டு உன் வாழ்க்கையில எந்த முடிவையும் நீ எடுக்காத. உன் மனசு என்ன சொல்லுதோ அதன்படி கேளு. ஏன்னா சொல்றவங்க சூழ்நிலைக்கு ஏற்றா மாதிரி பேசலாம், ஏற்றா மாதிரி மாறிக்கலாம். ஆனா உன் மனசு ஒருபோதும் உனக்கு மாறுதலாகவோ உனக்கு கெடுதலாகவோ எந்த விஷயத்தையும் சொல்லாது அல்லவா? நீ இது நாள் வரை கடந்து வந்த பாதையை திரும்பி பார்த்தீனா எதிர்காலத்தில் எந்த தடையும் இல்லாமல் எளிதில் உன் வாழ்க்கையை கடந்து வந்துடலாம். ஏன்னா இப்போ நீ அனுபவிக்கிற பிரச்சனையும் கஷ்டத்தையும் பெருசா நீ நினைச்சுக்கிட்டு இருக்க. ஆனா உனக்கே தெரியாத ஒரு விஷயம் என்ன தெரியுமா? இதைவிட கடந்த காலங்கள்ல நீ மிகப்பெரிய கஷ்டங்களை எல்லாம் சந்திச்சு கடந்து வந்திருக்க. அதையே சுலபமாக கடந்து வந்துவிட்ட உனக்கு இப்போதைய பிரச்சனையும் துன்பமும் பெரிது கிடையாது என்பதை உணர்ந்து கொள்ளேன் செல்லமே. என்ன நடந்தாலும் மௌனத்தோடும் பொறுமையோடும் நிதானத்தோடும் நல்லது நடக்கும் என்ற நம்பிக்கையோடும் எல்லா விஷயங்களையும் அணுகப்பாரு. நிச்சயமாக உனக்கான மௌனமும் நம்பிக்கையும் உன்னுடைய விஷயங்களை வெற்றிகரமா முடிச்சு கொடுக்கும். உன்னுடைய எதிரிகளுக்கும் உன்னை அலட்சியம் செய்யும் உறவுகளுக்கும் கூட மௌனத்தையே பதிலாக கொடுக்கப்பாரு. இந்த உலகத்துல யாரை எப்போது நம்புவது என்பதற்கு உனக்கு கடைசி வரையிலும் பதில் கிடைக்காது என் செல்லமே. ஏன்னா யார் வேணும்னாலும் எப்போ வேணும்னாலும் அவங்க சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி மாறி விடுவார்கள். அதனால் மனிதர்களை நம்பலாம், அவர்களுடைய சூழ்நிலையையும் வாழ்க்கையையும் நம்ப முடியாது. நல்லவராகவே இருப்பவர் கூட ஏதோ ஒரு கஷ்டம் வந்துருச்சுன்னா திடீர்னு அவர் தவறாக போகவும் வாய்ப்புகள் இருக்கக்கூடிய கலியுக காலம்தானே இது. எக்காலத்திலும் எந்த மனுஷரையும் முழுசா நம்பாம அவர்களுடைய அறிவுரையை கேட்டு வாழ்க்கையை நடத்தாம ஓ மனசுக்கு என்ன தோணுதோ அதன்படி செய்ய பழகு. நீ ஒரு விஷயத்தை அடையணும்னு ஆசைப்பட்டினா அதற்கான தகுதிகளை வளர்த்துக்கொள்ள முதலில் முயற்சி செய்ய என் செல்லமே. நான் எந்த தகுதியை வளர்த்துக்க மாட்டேன், எந்த முயற்சியையும் செய்ய மாட்டேன், ஆனா எனக்கான நல்லது நடக்கணும்னு நீ ஆசைப்பட்டினா அது சரியாகவும் முறையாகவும் இருக்காது அல்லவா? நீ ஆசைப்பட்டதை நான் உனக்கு செஞ்சு கொடுக்கணும்னு முடிவெடுத்துட்டேன். அதற்கான முயற்சிகளை மட்டும் கொஞ்சம் சரியாக செய்யப்பாரு. நீதான் உலகம்னு நம்பிக்கிட்டு இருக்க உன்னை பெற்றவர்களையும் உன்னுடன் இருப்பவர்களையும் உன் குடும்பத்தையும் நீ ஒருபோதும் ஏமாத்தாத. அது 1000 முறை புறமுதுகில் குத்துவதற்கு சமமாக இருக்கும். நீ நல்லதுதான் நினைக்கிற, உன் குடும்பத்து மேல பாசமும் வச்சிருக்க. இருந்தாலும் உன் மனசுக்குள்ள இருக்கக்கூடிய ஆசைகள் என்பது யாருடைய மனதையும் காயப்படுத்துவதாகவோ கஷ்டப்படுத்துவதாகவோ அவமானப்படுத்துவதாகவோ இருக்கக்கூடாது என்பதில் உறுதியாக இரு என் செல்லமே. ஏன்னா இந்த உலகத்துல எதுவுமே நிரந்தரம் கிடையாது. ஆனால் உன்னை பெற்ற உறவுகளும் உன்னுடைய குடும்பமாய் ஒட்டுமொத்தமாய் இருக்கக்கூடிய உறவுகளும் நிச்சயமாக உனக்கான உறவுகள் தான். தேவைகள் இருக்கும் வரை தேடப்படுகிற இந்த உலகத்துல உன்னை நம்பியே வாழக்கூடிய உறவுகள் யாரையும் நீ துச்சமாக நினைக்க வேண்டாம். உனக்கு வலியும் வேதனையும் இருப்பது போலதான் மற்றவர்கள் வாழ்க்கையிலும் வலியும் வேதனையும் இருக்கு, பிரச்சனையும் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டு முடிஞ்ச அளவுக்கு எல்லாரிடமும் சந்தோஷமாக அன்பான வார்த்தைகளை பேசப்பாரு. அப்புறம் உன்கிட்ட யாராவது ஏதாவது ஒரு குறையை சுட்டி காட்டுகிறார்கள்னா அது உண்மையா இல்ல அவர்கள் தேவைக்காக சும்மாவே சொல்றாங்களான்னு மட்டும் புரிஞ்சுக்கோ. உண்மையா இருந்தா அதை நீ மாற்றிக்கொள்வதில் எந்த தவறும் இல்லை என் செல்லமே. பொய்யா இருந்தா அவர்களை கண்டுக்காமல் கடந்து போவதிலும் எந்த தவறும் கிடையாது. நீ முகம் பார்க்கும் கண்ணாடியில் முகத்தை பார்க்கும்போது அதில் ஏதோ கரை இருப்பது போல தெரிஞ்சா உடனே அந்த முகம் காட்டும் கண்ணாடிதான் தவறானது என அதை உடைத்து விட மாட்டாய்தானே. அதற்கு பதிலாக உன் முகத்தை தானே நீ தொடச்சிக்குவ. அதே போல உன்னிடம் குறைகளை சுட்டி காட்டக்கூடிய மனிதர்கள் ஏதாவது சொன்னால் அது உண்மைன்னு உனக்கு பட்டுச்சுன்னா கோபப்படாமல் உன் குறைகளை சரி செய்ய முயற்சி செய். உன்னுடைய தீர்க்க முடியாத பிரச்சனைகளையும் உன்னை வாட்டி வதைக்கும் துன்பங்களையும் உன் சாயப்பா சரி செய்வேன். கொஞ்சம் அமைதியாக இரு. எல்லாவற்றையும் சரி செய்யக்கூடிய பொறுப்பை நான் ஏற்றுக்கொண்டுள்ளேன். உன் மனசுல நீ ஆசைப்பட்ட விஷயங்களையெல்லாம் உனக்கு அமைச்சு கொடுத்து உன் வாழ்க்கையை சந்தோஷமும் நிம்மதியும் நிறைந்ததாக மாற்ற வேண்டியது உன் சாயப்பா எனது பொறுப்பு. ஓம் சாய்ராம்.